பின்னாடி நீங்க படிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். மறுபடியும் படிக்கலாமா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தின்று ஜீவ ஊற்று புறப்படும். உங்க பைபிள் எங்க? உங்க பைபிள் இல்ல? பைபிள் இல்லையா? அந்த பைபிள் எடுத்துக்கிறேன். வெரி குட். அல்லேலூயா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆண்டவர் நல்லவர். இருதயம் மிக முக்கியம் தேவ பிள்ளைகளே. கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், இருதயத்தில் தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்று சொல்லி. இருதயத்தில் தேவன் கிரியை செஞ்சா நமக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அது முந்தின வாரம் என்ன பார்த்தோம்? இருதயத்தில் பிசாசு கிரியை செஞ்சா என்ன நடக்கும்னு பார்த்தோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். இருதயமும் தேவனுடைய வார்த்தையும். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 119 சங்கீதம் 11 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் எடுங்க. சோத்திரம். எரேமியா 20 அதிகாரம் 9 வசனம். முதல் 119 சங்கீதம் 11 வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. பாருங்க, எரேமியா 20:9 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எடுங்க பார்க்கலாம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைய எரேமியா சொல்றாரு. எப்படி ஸ்தோத்திரம், எலும்புக்குள் இருக்கிற அந்த கொழுப்பு எரிய வச்சா எப்படி எரியுமோ, அது போல தேவனுடைய வார்த்தையானது என் இருதயத்துக்குள் இருந்து எரிந்து கொண்டு இருக்கிறது. என் இருதயத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமே. அப்போ தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, முதலாவது ஒரு 5 காரியத்தை டக்கு டக்கு நான் சொல்லி அப்படியே கடந்து போறேன். தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். வாயத்திறந்து எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய நம்முடைய இருதயம் பக்குவமா இருக்கணும். மூணாவது, தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை சாய்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைய நம்பணும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தைய நம்பணும். அஞ்சாவது, தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படணும். பாருங்க, ஸ்தோத்திரம். இப்படியாக தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய இருதயங்களிலே கிரியை செய்ய வேண்டும். எரேமியா 15 அதிகாரம் 16, 17 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எரேமியாவுடைய இருதயத்தில்
கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகளுக்கு என் நிமித்தம் 15ஆம் அதிகாரம் 16, 17 எரேமியா. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. 17 நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்தது இல்லை. உமது நாமத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்து சலிப்பினால் என்னை நிரப்பினேன். பாருங்க, முதலாவது பாருங்கன்னா, அருமையானவர்களே கவனிங்க, எரேமியா சொல்றார், தேவனுடைய வார்த்தை எனக்கு சந்தோஷம், ஆனா என் இருதயத்துக்கு அது எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சியா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தைன்னு சொன்னாலுமே அது எந்த விதத்தில் வேதத்தை படிக்கிறதா இருந்தாலும், அதை தியானிக்கிறதா இருந்தாலும், சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதா இருந்தாலும், அந்த வார்த்தையானது நமக்கு எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா அவர் பார்த்தீங்கன்னா உலக மகிழ்ச்சி அவருக்கு இல்லை. எரேமியா சொல்றாரு, நான் பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, எனக்கு இதுதான் மகிழ்ச்சி. அவன் கிண்டல் கேலி பரியாசம் பண்றவன் இடத்துல நான் உட்கார்ந்து பரியாச வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டு இல்லை. அதுதான் 1ஆம் சங்கீதம் சொல்லுது இல்ல, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பான். அப்போ இன்னைக்கு அநேகர் நாம எதை தான் விரும்புறோம்னா, துன்மார்க்கனுடைய பரியாசக்காரர் கூட்டத்தில் தான் உட்கார்ந்து நம்ம விரும்புறோம். வேதத்திற்கு குறித்த அந்த மகிழ்ச்சி இல்லை. அல்லேலூயா. சிரிப்பு எப்படி? அல்லேலூயா. ஒரு அம்மா அப்படியே கேட்டேன், என்னம்மா நான் வந்திருக்கிறேன், டிவி பார்த்து நிற்கிறியாம்மா? சிரிப்பு. பாஸ்டர், எனக்கு மனசு வேதனையா இருக்கு பாஸ்டர். ஆனா நிச்சயமா நீ என்ன பண்ண மாட்ட, உனக்கு டிவி தான் ஆறுதல். அல்லேலூயா. நிறைய பேர் கஷ்டத்தை போக்குறதுக்கு, மகிழ்ச்சியை உண்டாக்கி கொள்றதுக்கு எதுக்குன்னா, என்னன்னா டிவியில சினிமா, நாடகம், இல்ல சீரியல், தொடர் நாடகம், பாம்பு நாடகம், இல்ல ஸ்தோத்திர சிரிப்பு, ஆதித்யா, அது இது இப்பதான் செல்ல வந்துச்சு இல்ல எல்லாமே. ஆனா தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், எரேமியா சொல்றாரு, எனக்கு என்னன்னா எனக்கு மகிழ்ச்சி தெரியுமா? தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. ஏன்னா என் எலும்புல அது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அடைப்பட்டு இருக்கிறது. என் எலும்பு ஊனா இருக்கிறது. அது ஹல்லேலூயா. அது எனக்குள்ளே கிரியை செய்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேக நேரத்தில் நாம எப்படி இருக்கிறோம்னா, இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஏன் இன்னைக்கு தோல்வி அடைஞ்சு சோர்ந்து போறாங்க, கர்த்தர் எனக்கு எதுவுமே நன்மை செய்யலைன்னு சொன்னா சொல்றாங்கன்னு சொன்னா காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க வாழ்க்கையில எங்க எதை தேடணுமோ அதை தேடுறதில்லை, வேண்டாததை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையில் தாங்க மகிழ்ச்சிங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை காட்டிலும் உன்னை ஒரு மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு காரியம் ஒண்ணுமே இல்லை.
வேதம் சொல்லுது. 119 சங்கீதம் 70 சொல்லுது, அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொழுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். நிறைய பேர் எதுக்கு தான் ஆசைப்படுறாங்க? நினந்துண்ணி அப்படின்னா என்னது? எலும்புக்குள்ள இருக்கிற நினம். எது? ஆட்டுக்கறியில் இருக்கிற நினம். ஆட்டுக்கறியை சாப்பிட்றதுதான், கொழுப்பான ஆகாரத்தை சாப்பிட்றதான் விரும்புறாங்க. ஆனா இவர் சொல்றாரு, நானும் உங்களுடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ஒரு அறையிலையா சொல்லுங்களேன். அதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா நமக்கு முக்கியத்துவம் எதுன்னா இதுதான், பரிசுத்த வேதம் தான். இதுதான் மகிழ்ச்சி நமக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். புசிப்போம் குடிப்போம், தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் மகிழ்ச்சி. அப்ப இந்த வார்த்தையை நிறைய பேர் என்ன பண்றதுன்னு சொல்ல, இல்லை அந்த வார்த்தையை விட்டுடுறாங்க. கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்யல. நீங்க நிச்சயமா இங்க ஒன்றும் செய்யல, போய் அங்க போய் நீ ஒன்றும் செய்யலன்னு சொல்லவே முடியாது. குறுக்களை கத்தி வச்சிருவாரு. நீ என்ன செஞ்சேன்னு கேட்பார். உனக்கு கஷ்டம் வர நேரத்தில் நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு. அதுக்கு தானே நான் உன்னை ரட்சித்து ஆறுதல் படுத்தி உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன். ஆனா நீ என்னுடைய காரியத்துல மகிழ்ச்சி அறதை விட்டுட்டு நீ வீணான காரியத்துல பரியாசக்காரரோடு உட்கார்ந்து நீ மகிழ்ச்சி தரணையே. அதில் 119 சங்கீதம் 77 சொல்லுகிறது, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கம் எனக்கு கிடைப்பதாக. ஏன் எனக்கு இரக்கம் கிடைக்கணும்னா உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஒரு நாள் வேதம் படிக்கலன்னு சொன்னா இருதயம் சொல்லணும், எப்படா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து. ஒரு நாள் வேதத்தை படிக்க முடியலன்னா அடுத்த நாள் ஸ்தோத்திரம், ஒரு அதிகாரம் 10 அதிகாரம் படிக்க முடியலன்னு சொன்னா அடுத்த நாள் 20 அதிகாரமா சேர்த்து படிச்சுனோம். கட்டாயமாக அல்ல, விசனத்தோடு அல்ல, மகிழ்ச்சியாய். சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி. சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி. சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா? ஆமா, மகிழ்ச்சி. பாருங்க தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தைய அற்பமா என்னாதீங்க. அது சாதாரணமானதல்ல, உன்னையே மகிழ்ச்சிக்குள்ளாக்கிடும். 119 சங்கீதம் 16 சொல்லுகிறது, உமது பிரமாணங்களில் மகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எடுக்கிறீங்களா வசனத்தை? நான் சொல்லிக்கிட்டே போறேன் இல்லையா? இந்த வசனத்தை எடுங்க. 143 வசனம், 119 சங்கீதம் 143 வசனம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனை என் மன மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சாப்பாடு இருக்கும்போதோ நல்ல வேதத்தை படிப்பேன், இக்கட்டும் நெருக்கம் வரும்போது எனக்கு எதுதான் மகிழ்ச்சி? சொல்லுங்க. நாம என்ன குறை சொல்றோம், என்ன சாக்கு போக்கு சொல்றோம்? ஐயோ எனக்கே கஷ்டங்க, இதுல வேற வேதத்தை வேற நான் படிக்கணுமா? ஆனா இங்க சொல்றாரு, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனா நான் வேதத்தை பிடிச்சேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இக்கட்டும் நெருக்கம் உன்னை பிடிக்கும் போது நீ வேதத்தை பிடிச்சிங்கன்னா உன் வேதம் உனக்கு தப்பு வைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமா தேவ பிள்ளைகளே, வேதம் சும்மா கிடையாது. அல்லேலூயா. அதே 162 வசனத்தை படிங்க பார்க்கலாம். மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வேத வாக்கியங்கள் பேரில், வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கேயோ போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தங்க புதைகள் கிடைக்குது. அப்போ நம்முடைய இறுதி எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்? எங்கேயோ போறோம், ஸ்தோத்திரம், நிறைய பொருள் கிடைக்குது, அப்போ எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். அதை காட்டில மகிழ்ச்சியா நீ இருதயத்துக்கு வேதத்தை குறித்து இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, வேதம் சாதாரணமானதல்ல, அது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று.
நீங்கள் அதை படி மகிழ்ச்சியோடு படிக்கணும். நீங்கள் படிக்க அது உங்களை மகிழ்ச்சி ஆக்கிடும். அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ளேருந்து எந்த மனுஷனும் எடுத்து போடவே முடியாது. நிச்சயம் நான் சொல்கிறேன். அதனால தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறது. ஆனால் வேதம் படிங்கன்னு சொல்கிறது. 174 வசனம், 119, 174 வசனம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. சொல்லுங்க பார்க்கலாம், உம்முடைய வேதம். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. வேதத்தை மறந்தா சொல்லுங்க, வேதத்தை நீ மறந்தினா உன் பிள்ளைகளை மறப்பார். அப்படின்னு நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. இதை கூட ஏன் எழுதி வச்சிருக்கேன்னா, உன் பிள்ளைகளை மறக்கிறதுக்கு இல்லை, அப்படியா நீ வேதத்தை படிப்பியான்னா இல்லை. லேலூயா. சரி, அதனால முதலாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, பரியாசக்கார காரியங்கள் நம்மை ஆறுதல் படுத்தி, சினிமா, நம்ம காமெடிகள், ரீல்ஸ் எல்லாம் ஆறுதல் படுத்தும் நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் ஆறுதல் படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி வரல அந்த அம்மா ஆறுதலே வரல, வேதத்தை தொடரதே இல்லை, ஆறுதலே வரல அவங்களுக்கு, கடைசி வரல. ஏன்னா கர்த்தரை காட்டில் ஆறுதல் கொடுக்கிற வசனம் வேற எதுவுமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி கொடுக்கறது வேற எதுவுமே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். செல்போனில் ஒரு ஆள் இது பண்ணியிருக்கிறான். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த செல்போனில் ஒரு ஆள் டச் ஆகிட்டுக்குது. ஒரு எதிர்க்க ஒரு ஆளுக்கிறான், இந்த ஆள். அந்த எதிர்க்க இருக்கிற ஒருத்தன் மந்திரவாதி. அவன் எந்த பேரில் போட்டு வச்சிருக்கிறான்னு சொன்னால், எது ஒரு பெண் பேரை போட்டு வச்சிருக்கிறான். இவன் பார்த்து நம்ம லைக் கொடுத்துக்கிறான். லைக் அவன் ஃபோனில் பேசி இது மாதிரி அதான் மந்திரவாதத்தை குறித்து பேசிக்கிறாங்க அங்கே. அல்லேலூயா. லைக்கு கொடுத்து அவன் இங்கே ஐயோப்பா அநியாயெல்லாம் நடந்துருக்கு. 2 கொலை பண்ணி பயங்கரமான சூழ்நிலாம் இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம தேடுறது எதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு வசனம், ஒரு மெசேஜ், ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு எதையாகிலும் செய்வன் பார்த்தா ஒன்று காணும். சோத்திரம். அல்லேலூயா. 2வது போலாம். இது நம்ம சொல்ல வேண்டிய கடமை. இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நிரப்புங்க. மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்திலிருந்து தானாக நம்முடைய மனசுலேருந்து வரும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். சொல்லுங்க, இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். சொல்லுங்க பார்க்கலாம், இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இருதயம் பக்குவப்படணும். எதற்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்கு பக்குவப்படும்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, பக்குவப்பட்ட இருதயமா இருக்கணும். இந்த இருதயத்தை பக்குவப்படுத்துறது எது தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. படும் கர்த்தருடைய வார்த்தை நீங்க படிச்சீங்கன்னா படும். அல்லேலூயா. இருதயத்தை என்ன பண்ண நம்ம பக்குவப்படுத்து. அப்போ எஸ்ரா இருதயத்தை என்ன பண்ணினான்? பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. எப்படி அவன் படுத்திருந்தான்? அவன் இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்காக படுத்தி இருந்தான். எப்படி? ஸ்தோத்திரம். பாருங்க, உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாகமம் 33:14 எடுங்க எல்லாரும். சூரியன் பக்குவப்படுத்தும், சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும்
சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும். பாருங்க, நல்ல கவனிங்க, இங்க சொல்லுது கனிகளை என்ன பண்ணுதான், சூரியன் பக்குவப்படுத்துதான். சூரியனுடைய இருக்கிற அந்த வெளிச்சமானது, அந்த அந்த வெளிச்சம் பழங்களை எல்லாம் பக்குவப்படுத்துதான். அதே போல பலன்களை என்ன பண்ணுதான், சந்திரன் என்ன பண்ணுதான், பலன்களை, இந்த நெல், கோதுமை அல்லது சோளம், இந்த மாதிரி தானியங்களை, பலன்களை, எல்லா பலன்களையும் பக்குவப்படுத்துதான். இந்த சூரியனும் சந்திரனும் என்ன பண்ணுதுன்னா, இந்த கனிகளையும் வயலில் வரத்து இருக்கிற பலன்களையும் பக்குவப்படுத்துதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவர் இந்த உலகத்துல நமக்கு இந்த சூரியனை உருவாக்க காரணம் என்ன? அநேக காரியம் இருந்தாலும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த பழங்களை, கனிகளை ஸ்தோத்திரம் பக்குவப்படுத்தி பக்குவமா நமக்கு கொடுக்குறாங்க. அதை பக்குவப்படுத்தாம அந்த கேஸ் கல், என்ன கல் சொல்லுவாங்க, கார்பன் கல் போட்டு பழுக்க வச்சா அது என்ன ஆயிடும், வயிறுக்கு ஒவ்வாம போயிடும், வெம்பி போயிடும். அப்போ அதை பக்குவப்படுத்தி அதை ஆண்டவர் கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற பழங்கள் எல்லாம் நல்லா அழகா இருக்கு. பக்குவப்பட்டு வர பழம் பார்த்தீங்கன்னா நல்லா ருசியா டேஸ்டா இருக்கும். அந்த எந்த அளவுக்கு அது சரியா இருக்குமோ அதே மாதிரி அது இருக்கும். அதே போலதான் அப்படி பக்குவப்பட்ட என்ன ஆகும்னா, அருமையானவர்களே ஸ்தோத்திரம், நாம அருமையானவர்களா மாறலாம். சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தைக்கு உன் இருதயத்தை நீ பக்குவப்படுத்தும் போது என்ன ஆகுனா, நீங்க அருமையான ஆளா மாறலாம். எப்படி மாறலாம் சொல்லுங்க பார்க்கலாம். பக்குவம்னு சொன்னா முதிர்ச்சின்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். முதிர்ச்சி அல்லது என்னன்னா, நம்ம அந்த காரியத்தை செய்வதற்கு ஊக்கமா இருப்பது, முழுவதும் நம்ம முழு ஈடுபாடா இருப்பது, ஒரு காரியத்தை செய்வதற்கு முழு ஈடா இருப்பது தான் பக்குவம் அல்லது முதிர்ச்சி. சொல்லுங்க பார்க்கலாம். முதிர்ச்சியான அனுபவம் என்ன நமக்கு தேவை? சொல்ல மாட்டீங்களா? முதிர்ச்சி சொல்லுங்க பார்க்கலாம். முதிர்ச்சி தேவை நமக்கு. முதிர்ச்சினா என்ன தெரியுங்களா? ஒரு 2 ஆள் எடுத்துக்கொண்டீங்கன்னு உதாரணமா ஸ்தோத்திரம், நீங்க ஆதியாகமம் புத்தகத்துல 13ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க அங்க, ஆபிரகாமும் லோத்தோ. இதுல முதிர்ச்சியான ஆள் யாருன்னா, யாரு? ஆபிரகாம். 2 பேருக்கு சண்டை வருது. ஆனா 2 பேருக்கு சண்டை வந்த போது யார் விட்டு கொடுத்தானோ அவன் தான் முதிர்ச்சியான ஆளு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க யோசேப்பினுடைய சகோதரர் யோசேப்பு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாம் அங்க பயப்படுறாங்க. நாங்க உங்களுக்கு தீமை செஞ்சோமே, நீங்க எனக்கு தீமை செய்ய போறியான்னு. அப்பா யோசேப்பு சொல்ற, நீங்க தாண்டா தீமை செஞ்சீங்க, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், தீமை செய்ய மாட்டேன், நான் உனக்கு நன்மை தான் செய்வேன். இதுதான் முதிர்ச்சி. அல்லேலூயா. அதுக்காக நம்மை பக்குவப்படுத்துவது. இந்த வேதம் இப்படி சொல்லுதா, அதன்படி நடக்கணும். நம்ம என்ன செய்யணும்? விட்டுக்கூடன் வேத வசனம் சொல்லுது அந்த இடத்துல. அல்லேலூயா. எப்படி? நாம் சகோதரர், நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போகணும்னு சொல்லி ஆபிரகாம் விட்டு கொடுத்தாரு. அதுக்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தாரு. அப்போ தானா நமக்கு இருதயத்துல பக்குவம் வராது, நம்ம பக்குவப்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இருக்கிற மாதிரியே அதே பேச்சு, அதே வார்த்தைகள், அதே காரியங்கள், அதே சார்பு, அதே எரிச்சல், அதே கோபம், அதே எந்த காரியம் சொல்லலாம்? பொல்லாத காரியத்தில் பிடிவாதமா நிற்கிறது.
இல்ல, அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம தடை செய்து. அப்ப நம்ம எப்படி அதை என்ன பண்ண முடியும்? விட்டு கொடுக்க முடியும். இந்த இடத்துல விட்டு கொடுத்தா நமக்கு என்ன லாபம்? அல்லேலூயா. இவங்களுக்கு நன்மை செஞ்சா அதனால நமக்கு என்ன லாபம்? அது அறியணும். 1 சாமுவேல் 28:18 சொல்லுது. என்ன சொல்றாரு? தாவீது சவுலை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு நன்மை செஞ்சேயா, நீ தான் எனக்கு தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கிற. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என்னது? அப்போ அதுக்கான பக்குவம் சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த காரியம் என்னன்னா, தாவீது பக்குவப்பட்டவன், சவுல் பக்குவப்படாதவன். ஆனா ராஜா யோசேப்பு பக்குவப்பட்டவன், அவருடைய அண்ணன்மார் பக்குவப்படாதவனுங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பக்குவப்பட்டவன், லோத்து பக்குவப்படாத ஆளு. ஒரு முடிவு எடுக்கிறாள். அப்போ தேவ ஜனமே, நாம பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு சில சூரியனை போல ஒரு வெளிச்சம் நமக்கு வரும், சந்திரனு போல ஒரு குளிர்ச்சி நமக்கு வரும், ஒரு சில சூழல்கள் நமக்கு வரும். குளிர்ச்சியா இருக்கிற நேரத்தில் குளிர்ச்சியா ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம் என்ன சொல்லுது? எஸ்ரா 7:12 சொல்லுகிறது, இந்த மனுஷன் எப்பேற்பட்டவனா இருந்தானா? ஸ்தோத்திரம், உத்தமனா இருந்தானா. சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்ரா யார் அவன்? உத்தம வேத பாரகனா. ஒரு பெரிய ராஜாவே அந்த எஸ்ராவை குறித்து சொல்றாரு. படிங்க பார்க்கலாம். எஸ்ரா 7:12. நல்ல கவனிங்க. உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா. போதும். எஸ்ரா உத்தம வேத பாரக. அப்ப அவனை குறித்து ஒரு சாட்சி எப்படி ராஜா கொடுக்கிறார்னா, சாட்சி, அவன் தேவனுடைய வார்த்தையின்படி தன்னை பக்குவப்படுத்திருந்தான். அல்லேலூயா. அதே போல 14ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இவங்கிட்ட எப்படி இவன் இருதயத்தை பக்குவப்படுத்தி உத்தமன் என்று பேர் பெற்றிருந்தானோ, அதே போல அந்த ராஜாவே அவனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பட் தலைமத்துவம் எல்லாருக்கும் கிடைக்காது. எவன் ஒருத்தன் இருதயம் பக்குவப்பட்டு இருக்கிறதோ அவன் மட்டும்தான் தலைமத்துவத்துக்கு வர முடியும். இந்த பெருமையானவன், பொறாமை உள்ளவன், எரிச்சல் உள்ளவன், கோபம் உள்ளவன், மேட்டுமையான ஆளெல்லாம் தலைமத்துவத்துக்கு வரவே முடியாது. அல்லேலூயா. எல்லா காரியத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போறவன் தான் தலைமத்துவத்துக்குள்ளவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்துறவன். ஒரு இடத்துக்கு போகும்போது ஆயத்தத்தோடு போகணும். இந்த இடத்துல நம்ம தேவனுடைய வார்த்தையை மீறக்கூடாது, அமைதியா இருக்கணும். ஸ்தோத்திரம். 3வது காரியத்தை பாருங்க. சங்கீதம் 119 சங்கீதம் 112 முடிவு பரிந்தும் இடைவிடாமல் பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். நல்ல கவனிங்கப்பா, கவனிங்க. நல்ல ஒரு வார்த்தை. எப்படி படிங்க மறுபடியும்? முடிவு பரிந்தும் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தை சாய்த்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தை நீதான் சாய்க்கணும். ஆண்டவர் சாய்க்க மாட்டார். தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய இருதயத்தை சாய்த்தானா? யாரு? இந்த மனுஷன் சொல்றாரு, இருதயத்தை சாய்த்தேன். பாருங்க, ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா,
ஆலயத்தை கட்டிட்டு சாலமோன் ஒரு பெரிய ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜெபமும் வருகிறது. படிங்க, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் 58 நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்கிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. அவருடைய வார்த்தையின்படி செய்ய, அவர் கட்டளையின்படி செய்ய, அவருடைய கற்பனையின்படி செய்ய சாய பண்ணுவாராக. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் இப்பேற்பட்ட ஒரு ஜெபம் இருக்கணும். வேதம் படிக்க தெரியுதோ இல்லையோ, ஆண்டவரே உடைய வேதத்தின்படி நடக்க என் இருதயத்தை சாய பண்ணுங்கப்பா. அல்லேலூயா. ஆமா, இருதயத்தை சாய பண்ணுங்க. சாய பண்ணுன்னு ஜெபிச்சுட்டு கடைசியில் எங்கே போய் விழுந்துட்டான் தெரியுமா? ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். நீங்கள் அதே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டையில் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். நல்லா கவனிங்க, இவன் எவ்வளவு வாஞ்சியா ஜெபிக்கிறான். யாரு? சாலமன் வாஞ்சியா ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நாங்க உங்களுடைய கட்டளையெல்லாம் நடக்கணும், உங்களுடைய வார்த்தையின்படியெல்லாம் நடக்கணும், எங்களுக்கு சாய பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு பெரிய ஜெபம் பண்றாரு 8ஆம் அதிகாரத்துல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சப்ப குதிரை சறுக்கிடுச்சு. சப்ப குதிரைக்கு சறுக்கிறதெல்லாம் சாக்கணும். பாத்தீங்களா? இது என்ன பண்ணுச்சுன்னா டக்குன்னு விழுந்து போச்சு. எப்படி? பட் ஒரு பெரிய ஞானி, பெரிய ஆளு, பெரிய ஜெபம் பண்ணாரு. ஆனா தன்னை காத்து கொள்ளாதனால அங்க என்ன பண்ணான்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அவங்க மனைவிமார் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அவன் இருதயத்தை சாட்சிட்டாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்ம அநேக நேரத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற இந்த வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம்னு சொன்னா, நம்ம சத்துரு பிசாசு ஈஸியா சாச்சிடும். நம்ம ஆண்டவருக்காக உங்களை சாய்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இருதயத்தை 4ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். சாய்க்கணும். 4ஆம் வசனம் படிங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயம் போல தன் தேவன் ஆகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. நல்ல கவனிங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கேப் போட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிற அநேக நேரத்தில் லவ் பண்ற பிள்ளைங்க கூட நான் சொல்றேன், லவ் பண்ணி நீ உலகத்தோடு போறனா, நான் போயிட்டு அப்படி வந்துடும், நீ போயிட்டு வர முடியாது, நீ போயிடுவ. எப்படி? யாருன்னா ஒரு சிலர் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். இதுவரையில் நான் சொல்றேன், நான் போயிட்டு, நீ ஏற்கனவே நீ ஏற்கனவே அவுட்டு, அதுல போய் நீ திடமா இருக்கிற மாதிரி போயிட்டு வந்துடுறன்ற மாதிரி இருக்கிறிய, சாய பண்ணிடுவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கட்டாயப்படுத்துவாங்க. சிலர் மட்டும்தான் உறுதியா இருந்து, என்ன வந்தாலும் இந்த ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆனா இனி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியா இருக்க முடியும். சாயாம அசையாம உறுதியா இருப்பாங்க. அநேகர் பார்த்துருக்கிறேன். பாஸ்டருடைய பொண்ணே ஒன்று கூட பண்ணிடுச்சு. அவன் பாஸ்டர் பொண்ணு அவ்வளோ காரியம் இருந்தது, ஆனா
அவ பண்ணலன்னு சொல்லிட்டு அடி பின்னி பெடல் எடுத்து ஒன்றுல ஒரு குலைச்சி அமிச்சிட்டான் வீட்டுக்கு. சாயம் பண்ண பார்த்தான். ஆனா அவளுக்குள்ள ஒரு தைரியம், கர்த்தர் தான் தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கர்த்தருக்காக நிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்காக நிக்கணும் சொல்லுங்க. கர்த்தருக்காக நிக்கணும். இல்லைனா ஸ்தோத்திரம், அவன் உன்னை மேற்கொண்டுருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ தூங்காதீங்க. நீதிமொழிகள் 3:17 சொல்லுகிறது, நான் என் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சுயபத்தியின் மேல சுயபத்தி. நான் பாருங்க, நிறைய பேர் கர்த்தரை சார்ந்து கொள்ளாம அப்படியே வார்த்தையை சார்ந்து கொள்ளாம புத்தியா யோசிப்பாங்க. இதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி வந்துடலாம். ஒண்ணுமே நடக்காது. கர்த்தர் உதவி நமக்கு தேவைன்னு சொன்னா கர்த்தருக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன். ஏங்க அவ்வளவு பெரிய ஞானியாலேயே முடியாத நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண முடியும்? பெரிய ஞானிங்க அவன். அப்புறம் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? அவன் பெரிய மந்திரவாதி ஆயிட்டானா? பெரிய மந்திர புத்தகம்லாம் எழுதுனானா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் முடியாது. கர்த்தர் பக்கமா சாயி, கர்த்தர் பக்கமா சாயி. சொல்லுங்க. அப்போஸ்தலர் 20:9 சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அங்க ஒருத்தன் பவுல் பிரசங்கம் பண்ணுனாரு. அப்படியே மயக்கத்துல சாய்ந்து 3வது மாடியிலிருந்து விழுந்துட்டான். வேற எதுனா நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம். சாயக்கூடாது. கர்த்தருடைய வசனத்துக்காக உங்களை சாய்க்கணும். அதுக்காக தான் உங்களை என்ன பண்ணணும் போனோம் தவிர அதுக்காக தான் உங்களை இருதயத்தை என்ன பண்ணணும் சாய பண்ணணும். கடைசி காலத்துல வேதம் சொல்லுகிறது, யோவான் 2 தீமோத்தேயு 4:4 சொல்லுகிறது, கடைசி காலத்துல கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போயிட்டு இருக்கான். ஒரு பையன் ஏஐ பார்த்துருந்தானா. அப்போ அந்த ஏஐ பேசிக்கிட்டே இருந்துக்கிறான் தினைக்கும். அது அவனோட கூட பழகிடுச்சு. மனுஷ மாதிரியே பேச ஆரம்பிச்சு இருக்கு. இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். கடைசியில் அந்த பையனை அம்மா அப்பாவுடைய அன்பை காட்டில் அது அன்பா மாறி, அது மிருகம், அது இதுதானே, கருவி தானே, அதுகிட்ட அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. அது சொல்லிச்சு, ஒரே தீர்வு, நீ உனக்கு நல்லா இருக்கணும்னு சொன்னா நீ செத்து போன்னு சொல்லிச்சான். எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைங்கிட்ட செல்ல கொடுத்துட்டு நீ பாட்டு உங்க இஷ்டத்து இருக்கக்கூடாது. என்ன கொடுக்குறியா இல்லையா தெரியாது எனக்கு. கொடுக்குறியா இல்லையா? நீ ஆட்டும் போதே எனக்கு தெரியும். தலைய கோச்சிக்கிறியாம்மா? கண்காணிங்க, சாய பண்ணிடாதீங்க பிள்ளைகளை. லேலு எங்கெங்கயோ போய்கிட்டு வசனத்துக்காக திருப்புங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் யோவான் 13ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. திருவிருந்துல ஆண்டவருடைய மார்புல யோவான் சாஞ்சுக்கிட்டு இருந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்பில இயேசு கிறிஸ்து சாஞ்சுக்கிட்டு இருந்தார். யோவான் ஸ்நானகம் சாஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கேட்குறாங்க, அங்க யார் காட்டி கொடுப்பான்? எல்லாரும் தன்னை கேட்டுக்கிறான், யாரா நம்ம காட்டி கொடுப்பான்? அப்ப பேதுரு கை நீட்டுறாரு. யோவான் கிட்ட இயேசுவின் மார்பில சாய்ந்து இருக்கிறவன் மேல கை காட்டுறாரு. என்ன பண்ண, யாருன்னு கேளு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தேவன் மேல ஆண்டவர் மேல சார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க சந்தேகம் இல்லாம கர்த்தரோடு கூட நிம்மதியா அவர் மார்பிலே இருக்கலாம். சொல்லுங்க பாலாம். இயேசுவின் மேலே சார்ந்தனா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தை மேலே சாய்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அதே யோவான் 21ஆம் அதிகாரம் 20-22 வசனத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கங்க. என்ன சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்க பேதுரு யோவானை பார்த்து யோவானை குறித்து கேட்கிறாரு, இவன் காரியம் என்ன?
உம்முடைய மார்பிலை சாய்ந்திருந்தானே, அவனை குறித்து நீ ஏன் கவலைப்படுற? நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. எப்படி? அவனை குறித்து நீ ஏன் கவலைப்படுற? நான் பார்த்துக்கிறேன். நீ அவர் மேல சாஞ்சிக்கிட்டீங்கன்னா அவர் உன்னை பார்த்துப்பாரு. சொல்லு, அவர் மேல சாஞ்சிக்கிட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தை மேல சாஞ்சிக்கினியா, ஐயோ அங்க போயிட்டியா நீ? சொல்லு, அவர் மேல சாஞ்சிக்கிட்டீங்கன்னா அவர் பார்த்துப்பார். ஒருத்தன் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 4வது காரியம் பாருங்க, 130ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், 5ஆம் வசனம், சாரி 135, டக்குன்னு கடந்து போலாம். 135, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எதுல நம்பி இருக்கணும்? அவருடைய வார்த்தையை இருதயத்துல நம்பணும். 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை, என் இருதயம் அவருடைய வார்த்தைய நம்பி இருக்கிறது. படிங்க பார்க்கலாம் டக்குன்னு. கர்த்தர் என் பலனும் கேடகமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், என் இருதயம் அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கு. எதை நம்பி இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை எது நம்பி இருக்கு? இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம், இருதயத்தை. சொல்லுங்க, இருதயத்துல சொல்லுங்க பார்க்கலாம், தேவனை நம்பணும், அவருடைய வார்த்தையை நம்பணும். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில தேவன் ஸ்தோத்திரம், சுருக்கமாக சொல்லி முடிச்சிருவேன். கவனிங்க. இந்த வார்த்தை இருக்க பாரு, சாதாரணமானதல்ல. இது கர்த்தர் நமக்கு ஏற்று சுரக்காவா? ஒன்று படிக்கிறதுக்கு மட்டும், மனப்பாடம் பண்ணுறதுக்கு மட்டும், இதன்படி நடக்கிறதுக்கு மாத்திரமல்ல, இதை நம்பி, இந்த இதில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்பி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நம்பி, நாம் அதனாலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதுக்காக தான். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். சொல்லுங்க பார்க்கலாம், என் இருதயம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம், நீங்க 23 25 வசனத்தை டக்குன்னு படிங்க பார்க்கலாம். எல்லாம் எடுங்க டக்குன்னு. அப்போஸ்தலர் 27 23 25 வசனம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. கப்பல் யாத்திரையிலே கிட்டத்தட்ட 276 பேர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த பிரயாணத்துல பயங்கரமான புயல், காற்று, கப்பல் உடைஞ்சு போச்சு, உணவு இல்லை, தப்பி பிழைப்போம் என்ற ஒரு நம்பிக்கையே கிடையாது. கப்பல் யாத்திரையில பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு ஆளுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, தூதன் தரிசனமாகி, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிக்கணும். அப்படின்னா அந்த கடல்ல நீ சாவ மாட்ட. நீ ராயனுக்கு முன்பாக நிக்கணும்னா என்ன அர்த்தம்னா, நீ நியாயஸ்தானத்துக்கு முன்பாக ரோம தேசத்துக்கு நீ போவ. நீ மட்டுமல்ல, உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிற எல்லாரையும் உனக்காக தான் தயவு பண்ற. அப்படின்னா உன் மூலமா அவர்களை காப்பாத்துறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அப்ப பாருங்க, அவர் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி நான் நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். ஏட்டு சுரக்கா கிடையாது. சொல்லுவோம், கையில் இருக்கிறது சுரக்கா இல்ல, ஏட்டு சுரக்கா இல்ல, சுரக்கா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சொல்லுங்க, ஏட்டு சுரக்கா கறிக்காகாது. ஆனா இது என்ன தெரியுமா, எல்லாவற்றுக்கும் உதவும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். ஏங்க தப்பி கப்பல் உடஞ்சி போச்சு, சாப்பாடு இல்ல, சூரியனை பார்க்க முடியல, மழை, அலை, காற்று, பயங்கர குளிர் எல்லாம் இருக்கிறது. தப்பி பிழைப்போம் என்ற ஒரு துளி நம்பிக்கை கூட இல்லை. ஆண்டவர் வந்து அங்க சொல்றாரு, தூதன் சொல்றாரு, பவுலே பயப்படாத, நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு, உனக்கு ஜீவனை கொடுக்கறது மாத்திரமல்ல, உன்னோடு கூட பிரயாணம் பண்ற எல்லாருக்கும் ஜீவனுக்கு கொடுக்கிறேன். 44ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், கரை சேர்ந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. எவனோ என்னென்னவோ சொல்றதை நம்பாதீங்க. பல காரியம் இன்னைக்கு வாக்குத்தத்தங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, பல காரியம் இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறபடி கர்த்தருடைய வார்த்தை நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் நினைக்கிறபடி அவருடைய வார்த்தை நிறைவேறும். இன்னைக்கு நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்படி தான் நடக்கணும், கர்த்தருடைய வார்த்தை நான் இப்படி தான் நம்புறேன். அப்படி நடக்காது. அவர் என்ன நினைக்கிறார் அதுதான் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால நம்ம அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறோம். ஐயோ, ஏன் இப்படி நடக்கலையே, ஏன் நடக்கலையே, ஏன் இப்படி என் வாழ்க்கை காணப்படுது? இல்லை, உன்னை கரை சேர்க்க அவரால் முடியும். சொல்லுங்க பார்க்கலாம், கரை சேர்க்க அவரால் முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அங்கே சீசர்களை பார்த்து, நீங்கள் போய் மீனை பிடிங்க, அதில் என்ன இருக்கும், வெள்ளி பணம் இருக்கும். நம்பி போனாங்க. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போனாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போனாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தருடைய வார்த்தை நம்பணும். சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ நம்புவீங்க? நமக்கு தேவையான நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில், வியாதியான நேரத்தில், அதற்கேற்ற வசனங்களை, வாக்குத்தத்தங்களை, வசனங்களை, அதுக்குரிய சம்பவங்களை பிடிச்சி, ஆண்டவரே இந்த சம்பவம் இப்படி சொல்லுதே, எனக்கு உதவி செய்யும். உனக்கு தேவை வரும்போது, ஆண்டவரே அந்த சீசர்களுக்கு மீன்களை கொடுத்துரு, அந்த மீன்லேருந்து வெள்ளி பணம் கொடுத்துரு, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. கேட்கணும். பெரிய பிரச்சனை மாட்டிக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே, பவுலையும் மற்றவர்களையும் அந்த ஆபத்திலிருந்து, அலைகளிலிருந்து காப்பாத்தினீங்களே, என்ன காப்பாத்துங்கப்பா. வேத வசனம் சொல்லுதப்பா, நான் உங்க நம்புறேன், நம்முடைய வார்த்தையை நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க, கேட்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். கேட்போமா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நம்முடைய வார்த்தை தாங்க ஆண்டவரே. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 10 வசனத்தை படித்து கொள்ளுங்க. சீசர்கள் ஏமாற்றத்தோடு வராங்க. ஏமாற்றத்தோடு வந்து ஸ்தோத்திரம், வெறுங்கையும் முழங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, வெறும் வலையை அலசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல வந்து சொல்றாரு, நீங்க ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுங்கன்னு சொன்ன உடனே வார்த்தையை நம்பி நாம் பண்ணல, வார்த்தை நம்பினதால் வலைகள் வீசி திரளாய் பேதுரு மீன்கள் பிடித்தா. பாருங்க, வார்த்தையை நம்பி போய் போட்ட உடனே ஒரு திரளான மீன்களை கொண்டு வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, விட்டுறாதீங்க. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஏமா ஒரு சீசர்கள் மற்றவர்களை போய்கிட்டு இருக்கிறாங்க, போற வழியில ஆண்டவரை குறித்து பேசிக்கொண்டு போறாங்க. அப்ப அவர்களோடு கூட அவர் நம்ம கடந்து போறாரு. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, இயேசு உயிர்த்தெழுவார் நான் நம்பிக்கொண்டிருந்தேன், ஆனா 3 நாள் ஆச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா அவர்களோடு கூட கூட கடந்து போகிறது தான் இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறாம போல் இருக்கலாம். இத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, எனக்கு ஒன்றும் நடக்கலையே, ஏதோ நடந்துகிட்டு இருக்காப்பா, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. நீ முடிவு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்பிக்கிட்டே இரு. அது நிச்சயமா, நீ பொய்யனா இருந்தாலும் அந்த வார்த்தை பொய் சொல்லவே சொல்லாது. நான் பொய்யனா இருந்தாலும் அந்த வார்த்தை பொய் சொல்லாது. அந்த வார்த்தை நிச்சயமா, அல்லேலூயா, நான் பொய்யனா இருக்கிறதுனா நிறைவேற போறதில்ல. அந்த வார்த்தை என்னை உண்மை உள்ளவன் ஆக்கி என்னை நல்ல அந்த வார்த்தை நிறைவேற்ற போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். அதுதான் வேதத்தை படிங்கன்னு சொல்றேன். கடைசியாக நான் சொல்லி முடிச்சுறேன். 119 சங்கீதம் 61 வசனம், 161 வசனம், கடைசி சில வசனங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடறேன். 119 சங்கீதம் 161 வசனம். பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்துக்கே பயப்படுகிறது. சொல்லுங்க, என் இருதயம். வாயத்திறந்து எல்லாரும் நாவுகளை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயம் உமது வசனத்துக்கே பயப்படுகிறது. உம்முடைய வசனத்துக்கு தான் பயப்படுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு பயப்பட வேணும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படணும். ஒரு சில நேரங்களில் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தையை அல்ல தட்டக்கூடாது. ஐயோ, இந்த வார்த்தை இப்படி சொல்லுதா, அதுக்கு பயப்படணும். 120 வசனம் படிங்க. 119 சங்கீதம் 120. ரெண்டே 2 சபைக்கு வந்தவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 3 பேரா? படிக்க மாட்டீங்களா? உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். நியாய தீர்ப்புனா என்ன? ஜட்ஜ்மெண்ட் இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இப்படி வார்த்தைக்கு நான் பயப்பட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 66:2 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்கிறீர். அவருடைய வார்த்தைக்கு நடுங்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை நமக்கு கர்த்தர் பேசுறாரா, அந்த வார்த்தை பேசின உடனே நமக்கு ஒரு நடுக்கம் வந்துடணும். ஒரு சின்ன ஒரு இடத்துல போறோங்க, அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது நம்முடைய இருதயம் அலறணும், இந்த கால் கையெல்லாம் நடுங்கணும். ஐயோ, நான் எப்படி செய்வேன்? இந்த வார்த்தை இப்படி சொல்லுதே, இவங்க இப்படி செய்ய சொல்றாங்களே, இதை சொல்ல சொல்றாங்களே, இதை பேச சொல்றாங்களே, அல்லது பேசிட்டோம், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, இதை செஞ்சு மன்னிங்கப்பா. தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படணும். தேவனுக்குடைய வார்த்தைக்கு பயப்படுறதும் தேவனுக்கு பயப்படுறதும் எல்லாம் ஒண்ணுதான். 4ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தா அதான் சொல்லுது. தேவனுடைய வார்த்தையை படிங்க பார்க்கலாம். 66:4 ஏசாயா. நான் கூப்பிட்டும் இல்லாமலும், நான் பேசியும் கேளாமலும், அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். 6ஆம் வசனமா? சரி, விட்டுருங்க வேணாம். அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம் நினைக்கிறேன். படிச்சிருங்களா? சரி, விட்டுரு, நீ படிக்கிறதுக்குள்ள. நீதிமொழிகள் 13:13. நீதிமொழிகள் 13:13. பைபிள் இருக்காமா? பைபிள் இருக்கா? நல்லா கவனிங்க. திருவசனத்தை அவமதிக்கிறவன் 2 வார்த்தை தான் இருக்கு, நான் சொல்லி முடிச்சிடறேன். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். தெரிஞ்சே ஒரு சில வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அந்த வசனத்தை தெரிஞ்சே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவமதிக்க கூடாது. அதுக்கு பயப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆமா, அப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படணும். சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தீங்கன்னா பலன். சொல்லுங்க, பலன் அடைவான், பலன் அடைவான். அல்லேலூயா. சரி, ஒரு 2 வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். வசனத்தை மாத்திரம் சொல்றேன். உபாகமம் 5:29.
5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு அவருக்கு பயப்படுகிற, அவருடைய வசனத்துக்கு பயப்படுகிற இருதயம் இருந்தா நலமா இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, மகனுக்கு, மகளுக்கு, கணவருக்கு, ஆண்டவரே, எங்களுக்குரிய எல்லாருக்கும் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நலமா இருக்குமே. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதே 31:12 நான் படிக்கிறேன். ஸ்தோத்திரம். கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க கடைசி வசனத்தை. அல்லேலூயா. புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியனும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தையின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு பாருங்க. இந்த வார்த்தையின்படி எல்லாம் செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். பயந்து, உங்களுக்கு இருதயத்தில் பயந்து சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை தேவன் நம்மோடு பேசும்போது அல்லேலூயா நம்ம தேவனுக்கு பயப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காக தான் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன? உங்களுக்கு இருதயம் தேவனுடைய வார்த்தை மேலே மகிழ்ச்சியா இருக்கட்டும். ரெண்டாவது, உங்களுக்கு இருதயம் தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய பக்குவமா மாத்துங்க. அல்லேலூயா. மூணாவது, உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்காக சாய்ங்க. உலகத்துக்காக சாய்க்காதீங்க, மனுஷனுக்காக சாய்க்காதீங்க, விக்கிரகத்துக்கு சாய்க்காதீங்க. நாலாவது, உங்களுக்கு இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. வரும் உங்களுக்கு தெம்புங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா, தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுங்க. சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுங்க. இருதயத்தில் அந்த காரியம்லாம் இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. இந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு செய்தி. இந்த வார்த்தையை முக்கியத்துவம் கொடுங்க. இருதயத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி பாருங்க.